நண்பா எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கு நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். கூகுள் பிக்சல் டிவைஸ், அதாவது பழைய ஜென்ரேஷனை தயவு செஞ்சு வாங்காதீங்க. அதை பற்றின ஒரு வீடியோ தான் இது. ஏன்னா இப்போ நிறையா பேர் பார்த்தீங்கன்னா அதை வாங்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. கூகுள் பிக்சல் 4a 4XL 3XL அப்புறம் 5a 5e இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கிது. இந்த 12,000 13,000 15,000 16,000 இந்த பட்ஜெட்லலாம் கிடைக்கிது. அப்படி இருக்கும்போது அதை வாங்கலாமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா கூகுள் பிக்சல் டிவைஸ்னாலே கேமரா அல்டிமேட்டாக இருக்கும், நைட் சைட் ஃபோட்டோகிராஃபி சூப்பராக இருக்கும், அந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் சொன்ன இந்த பழைய ஜென்ரேஷன் மாடல் 4a 5XL 5 இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஸ்லிம்மாகவும் இருக்கும். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா சரி இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு கூகுள் ஃபோன் வாங்கிடலாம், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு 2.5 வருஷமாக 3 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் பிக்சல் 3XL 4a 4XL இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அன்பாக்சிங் வீடியோ ரிவ்யூலாம் போட்டிருப்போம். அதாவது செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்லேருந்து வாங்கி நம்ம ரிவ்யூன்றது போட்டிருப்போம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே இந்த பட்ஜெட் பொறுத்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். ஏன்னா அன்றைக்கி தேதிக்கு அது அப்போ தான் வந்தது. மற்ற கண்ட்ரிலலாம் பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக லான்ச் பண்ணுவாங்க. நம்ம இந்தியாவுக்கு பார்த்திங்கன்னா 4a மட்டும்தான் அஃபிஷியல் லான்ச் ஆச்சு. இந்த 4XL 5எலாம் பார்த்திங்கன்னா அஃபிஷியல் லான்ச்சே ஆகலை. அப்படி இருக்கிற பட்சத்தில் சரி கரண்ட் ட்ரெண்டுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி வாங்கியிருப்போம். ஆனால் ரிஸ்கையும் நான் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி ஹார்ட்வேர் சப்போர்ட் இருக்காது, சர்வீஸ் சென்டர் இந்தியாவில் இல்லை, ஸ்பேரும் கிடைக்காது அப்படின்றத சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா நிறையா பேர் அந்த இதில் வாங்கலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா கூகுள் பிக்சல் 4aக்கு அப்புறம் அவங்க 6a லான்ச் பண்ணாங்க, 6 லான்ச் பண்ணாங்க, 6 அப்புறம் 7a 7 Pro 8 இப்போ 9 Pro இந்த மாதிரி எல்லாமே வந்துருச்சு. இப்போ அஃபிஷியலாக சர்வீஸ் சென்டர், ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் இருக்குது. அப்புறம் ஸ்பேர் பார்ட்ஸும் கிடைக்கிது. இந்த பழைய மாடல் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க்கு தான். ஆனால் நீங்கள் எல்லாத்துக்கும் நான் தயார், ஹார்ட்வேர் கிடைக்கினாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது அப்படின்றது உங்கள் ஓன் ரிஸ்கில் வாங்கிக்கோங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி கூகுள் பிக்சல் 5ஆக இருக்கட்டும், 4XLஆக இருக்கட்டும், 3XLஆக இருக்கட்டும் வாங்குறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுறது ப்ரோ, இப்படி ஆயிடுச்சு ப்ரோ, சார்ஜ் போட்டு தான் ப்ரோ தூங்குனேன், காலையில் எழுந்திரிக்கும்போது ஃபோன் ஆனே ஆகலை, இடையில இருக்கிற லோக்கல் சென்டரில் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க பார்த்துட்டு இல்லை போர்டு தான் போச்சு, போர்டு தான் மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு. அப்புறம் பெங்களூருக்கு அனுப்பிச்சு செக் பண்ணுன்றாங்கன்னு அலமாரி கடைசி என்ன பண்ணாங்க தெரியுமா, இது இருக்கிறே அதாவது அந்த போர்டை மட்டும் தூக்கிட்டு வேறு ஒரு நல்ல ஒர்க்கிங்கில் உள்ள போர்டு ஸ்பேருக்கு வச்சுருப்பாங்க, டிஸ்பிளே போனால் மாற்றிக்கலான்னு அதில் இருக்கிற போர்டை தூக்கி மாற்றினாலே தவிர அது சரி பண்ண முடியலை. ஸோ சர்வீஸ் சென்டர், ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் இருந்தாலும் என்ன பண்ணியிருப்பாங்க, போர்டுக்கான காஸ்ட்டை நம்ம கஸ்டமரை நம்மகிட்ட வாங்கிட்டு புது போர்டு வாங்கியிருப்பாங்க. பட் ஆத்தரைஸ் சர்வீஸில் சப்போர்ட் இல்லாதனால லோக்கல் கடையிலே இருக்கிற இன்னொரு பிக்சல் 5லேருந்து போர்டை தூக்கி போட்டு சரி பண்ணி கொடுத்தாங்க. இப்போ கூகுள் பிக்சல் 4a அஃபிஷியல் லான்ச் ஆனாங்க, அது பிரச்சனை இல்லை. 4XL 3XL அப்புறம் 5a 5e இதெல்லாம் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா வாங்கும் போது இதுதான் ஹார்ட்வேர் சப்போர்ட் இருக்காது. பிரச்சனை அப்படின்னா உங்களோட 15,000 12,000 அவ்வளோதான். எத்தனை பேர் போர்டு காஸ்ட்டுக்கு 8,000 ரூபா கொடுத்து மாற்றுவீங்க? ஃபோன் ஆனதே நீங்கள் 13,000 இருக்கும், போர்டு காஸ்ட்டே 9,000 இல்லை 13,000 சொல்லுவாங்க. அப்படின்றப்ப எதுவுமே பண்ணுவாங்க, உங்கள் டேட்டா போனது தான், திருப்பி அதை ரீகால் பண்ண முடியாது. ஸோ ஒரு பேக்கப் ஃபோனாக எனக்கு ஒரு நான் 40,000 50,000 ஒரு ஃபோன் வச்சுருக்கேன், இருந்தாலும் ஒரு கூகுளில் ஒரு ஃபோன் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு ஆசை. அப்படின்ற பட்சத்தில் ஒரு 12,000 3XL, ஒரு 8,000 3XL கிடைக்குது, 5a ஒரு 12,000 கிடைக்குது, 10,000 கிடைக்குது அப்படின்னா வாங்குங்க. மற்றபடி அது ப்ரைமரி ஃபோனாக வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் இந்த ஹார்ட்வேர் பிரச்சனை, ரெண்டாவது விஷயம் பேட்ரின்றது இன்றைக்கி தேதிக்கு இப்போ கரண்ட் அப்டேட்டில் இருக்கிற வாட்ஸ்அப், யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு சின்ன கேம்ஸ் ஏற்றுனாலே பேட்ரி வேகமாக ட்ரைன் ஆகும். ஒரு நாளைக்கு நீங்கள் 2 தடவை சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். இதையும் ஃபேஸ் பண்ணுவீங்க. மற்றபடி யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும், டிஸ்பிளே கிளாரிட்டி நல்லாயிருக்கும், ஆடியோ ஹெட்ஃபோனில் போட்டு கேட்குறதுக்குலாம் நல்லாயிருக்கும். இருந்தாலும் இந்த மேஜராக இருக்கிற 2 நெகட்டிவையும் கொஞ்சம் பார்த்துக்கோ. ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க ப்ரோ 5XL வாங்கவா, 5 வாங்கவா, 5a வாங்கவா அப்படின்னு கேட்குறீங்க. 6 சீரீஸ் தாராளமாக வாங்க, 7 சீரீஸ் தாராளமாக வாங்க, 8 சீரீஸ் தாராளமாக வாங்க, 4a தாராளமாக வாங்க. அதை விட்டுட்டு இந்த இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆகாத இந்த பர்டிகுலர் மாடலை மட்டும் வாங்காதீங்க. அப்புறம் நமக்கு தான் நம்ம தலையிலேயே நம்ம மண்ணை வரை போட்டுக்கலாம். திருப்பி ஃபோன் நல்ல ஃபோன் தான், இந்த பிரச்சனையும் நான் முடிப்பேன். ஏன்னா இந்த ஃபோனை பற்றி செக் பண்ணி எல்லாமே ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். கூகுள் பிக்சல் 5 ரிவ்யூ கேண்டிட் சந்துருன்னு போடுங்க வரும், கூகுள் பிக்சல் 4XL, கூகுள் பிக்சல் 3XL அப்படின்னு போடுங்க. நம்ம சேனலில் வீடியோ நிறையா போட்டிருக்கோம், அதை வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? வீடியோ பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை.